ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட தொடர்ந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, பழங்காலத்துல இருந்தே சொல்லப்படுற ஒரு விஷயத்தை தான் கேட்க போகிறேன். பெண்களோட மாதவிடாய் டைமில் சாமி கும்பிடலாமா வேணாமா அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கான ஒரு தெளிவான விடை சொல்ல முடியுமா சார்? பொதுவாகவே பெண்கள் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு கண்கள் அப்படிங்கிறது உத்தரவாதமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் வேண்டுதல் அல்லது வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெண்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பெருமையான விஷயமாக அருமையாகவே சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, மாதவிடாய் சம்மந்தப்பட்ட அந்த காலங்களில் பெண்கள் சுவாமி சம்மந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கலாமாங்கிற கேள்வி அல்லது குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது மாதவிடாய் சம்மந்தப்பட்ட அந்த நேரத்தில் அந்த காலங்களில் கோயில் இறைவன் சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு வைக்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக இறைவன் சன்னிதானத்தில் 6 கால பூஜை செய்யப்படுகிற அந்த இறைவன் சன்னிதானத்தில் பூஜை புனஸ்கார மந்திரங்கள் ஓதப்படுகிற அந்த சன்னிதானத்தில் தீட்டு சம்மந்தப்பட்ட சுத்தபத்தம் இல்லாத இந்த மாதிரியான நேரங்களில் பெண்கள் சன்னிதானத்துக்கு செல்வதை தவிர்த்துக்கிறது நல்லதாகத்தான் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஒன்று. அதே மாதிரி அந்த மாதிரியான நேரங்களில் பெண்கள் சாமி கும்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரியான மாத விளக்கு காலங்களில் பெண்கள் சாமி கும்பிடுறாங்களோ இல்லையோ அல்லது சன்னிதானம் போகிறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த சாமியை மனம் நினைக்கும் இல்லையா, மனம் நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை யாராலும் எந்த காலத்திலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத உண்மை. மனம் நினைக்கக்கூடிய அந்த சாமியுடைய நாமாவளியை சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளே சொல்லி நம்ம நமஸ்காரம் வச்சுக்கலாம். நம்மளுடைய ராசிபலன் பகுதி, ராஜயோகம் ராசிபலன் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தெய்வத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு சில பேர் நினைப்பாங்க, இன்றைக்கி திருப்பதி சொல்கிறாரு, நேற்று பார்த்திங்கன்னா ஐயப்பசாமி சொன்னார், திருப்பதி ஒரு பக்கம் இருக்குது, ஐயப்பசாமி ஒரு பக்கம் இருக்குது, இதுவெல்லாம் நம்ம நேரில் போய் கும்பிட முடியுமா? அதே மாதிரி போன வாரம் பார்த்திங்கன்னா என்னோடய ராசிக்கு சோட்டானிக்கர பகவதி அம்மன் சொன்னார், இதுவெல்லாம் நான் தமிழ்நாட்டிலிருந்து கேரளா போக முடியுமா? ஒரு நல்ல சாத்தியமாங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம். உண்மையான சூட்சமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் கோடிக்கணக்கான தெய்வம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்றைய தேதிப்படி, இன்றைய ராசிப்படி, இன்றைய திதிப்படி, இன்றைய நட்சத்திரப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த தெய்வம் மிக மிக அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான உண்மை. அந்த தெய்வத்துக்கு நீங்கள் நேரில் போக முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம்தான். ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறோம், இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுன்னு சொல்லலை, இந்த தெய்வத்தை, அதாவது இன்றைய நாளில் சோட்டானிக்கர பகவதி அம்மனை நமஸ்காரம் செய்வது நல்லதுன்னு சொல்லிக்கிறோம். அப்போ நமஸ்காரம் அப்படிங்கிறது, வழிபாடு அப்படிங்கிறது குறிப்பிட்ட சன்னதிக்கு போகணும். அதுவே நமஸ்காரம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய சொந்த தெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக எளிமையான விஷயம். அந்த ஒரே ஒரு நமஸ்காரம், ஒரே ஒரு வினாடி பண்ணக்கூடிய அந்த நமஸ்காரம் 24 மணி நேரமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆக நம்ம ராசி பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த நாளில் அந்தந்த ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வங்களை மிக மிக விரிவாக, அதாவது ஒரு 5-6 தெய்வங்களை மட்டுமே சொல்லக்கூடிய இன்றைய நாளில் ஆயிரக்கணக்கான தெய்வங்களை சொல்லக்கூடிய ஒரே ராசிபலன் நம்மளுடைய ராசிபலன், அதாவது ராஜயோக ராசிபலன் தான். அந்த வகையில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சுத்தபத்தம் இல்லாத நேரத்தில் கோயிலுக்கு போக முடியல, அல்லது நீங்கள் ஒரு முடியாத ஒரு நோய் நொடி சம்மந்தப்பட்ட வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, பீடிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கும். அதற்காக நம்ம கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. சம்பந்தப்பட்ட சுவாமியை நினச்சி அந்த நாமாவளியை மனசுக்குள்ளே சொல்லி சுத்தம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மாதவிடாய் காலங்களில் சாமியுடைய இறைவன் நாமாவளியை மனசுக்குள்ளே சொல்லலாம் சத்தம் இல்லாமல். அதுவே சுத்தமாக இருந்து கூட உங்களுக்கு நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவமனையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாய் விட்டு சத்தமாகவே சொல்லலாம், அல்லது பக்கத்தில் யாராவது உங்களுக்கு கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளாகவே சொல்லி ஒரு சிறு நமஸ்காரம் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த நமஸ்காரம் மட்டும் செஞ்சு பாருங்கள். பொதுவாக ஒரே தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட நாள் முழுவதும், வருடம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் குலதெய்வத்தை காலையில் நினச்சிக்கிட்டு மற்ற நேரங்களில் அந்தந்த நாளுக்கு அந்தந்த தெய்வத்தை, நம்மளுடைய ராஜயோக ராசிபலன் சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு உண்டான தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நலிந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை அளந்து கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த தெய்வம் இருந்துக்கிட்டு இருக்கும்.
சார், பல நாள் இருந்த ஒரு குழப்பத்துக்கு ஏதோ விடை கிடைச்ச மாதிரி இருக்கு. கோவிலுக்கு தான் போக தடை சொல்லுவாங்க, ஆனா மனசுக்குள்ள கடவுளை எங்க இருந்தாலும் கும்பிடலாம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். இப்ப நிறைய மக்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம குலதெய்வ விருட்சம் பத்தி நிறைய பலன்கள் பேசிட்டு இருக்கோம், அதோட சிறப்புகள் பேசிட்டு இருக்கோம். ஆனா இது எங்க வாங்குறது, எப்படி கிடைக்கும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா சார்? இல்லை, இந்த மாதிரியான கேள்வி வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குலதெய்வ விருட்சம் என்ன விலை, குலதெய்வ விருட்சம் எப்படி ஆர்டர் பண்ணுறது, குலதெய்வ விருட்சம் எங்கே வாங்குறது அப்படின்னு. குலதெய்வ விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் நேரில் வந்து சென்னை அலுவலகத்தில் வாங்க முடியாது. குலதெய்வ விருட்சம் தேவைப்பட்டவங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா, ஆர்வம் இருந்தது அப்படின்னா, இந்த 2க்கு மேலே உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். குலதெய்வ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அது என்ன விலை, எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் இருந்த இடத்திற்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் குலதெய்வ விருட்சம் வந்துட்டு இருக்குது. குலதெய்வ விருட்சம் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும் பொழுது, அது வேணும்னு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையும் வாங்கிக்குவாங்க. எல்லா விதமான பூஜை சம்மந்தப்பட்ட புனஸ்காரங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அனுஷ்டானம் பண்ணி இருந்தால் கூட, மலையாள பூஜை சம்மந்தப்பட்ட, குருதி பூஜை சம்மந்தப்பட்ட, தாந்திரிக மாந்திரிக பூஜை செய்திருந்தால் கூட, நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான குலதெய்வத்தை வந்து அப்ளை பண்ணும்போது, குலதெய்வ விருட்சத்துக்கு ஆர்டர் பண்ணும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை வாங்கி அதுக்கு தகுந்த உங்களுடைய குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜை ஒரு நாள் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. குலதெய்வ விருட்சம் யாராக இருந்தாலும், நீங்கள் ஏழையாக இருந்தாலும், கோழையாக இருந்தாலும், நல்லவராக இருந்தாலும், கெட்டவராக இருந்தாலும், உங்களை நல்வழிப்படுத்தி நல்ல விதமாக வாழ வைப்பதற்குண்டான விஷயத்தை குலதெய்வ விருட்சம் யாராக இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம், யாராக இருந்தாலும் வாங்கலாம் அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த எபிசோடு வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் கோயிலுக்கு போகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மாதவிடாய் டைமில். அவங்க எல்லாருக்கும் நீங்கள் கோயிலுக்குலாம் வேணாம், கடவுளை மனசில் நினச்சாலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நம்மளோட குலதெய்வ விருட்சமை எப்படி வாங்குறது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.